ஆல் இன்னைக்கு உமன் ஆஃப் ஆக்சி சீரியஸில் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கோங்க மேடம் பார்த்தீங்கன்னா மதுமிதா மேம். இவங்க வந்து தாம்பரம்லேருந்து வராங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆக்சிக்கு வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் வரீங்க மேம்? 1 இயர் இருக்கும். 1 இயராக வரீங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு யார் ஆக்சி ப்ளஸ் பற்றி சொன்னாங்க? சிபி சாரோட பேஷண்ட் அவங்க சரண்யா என் ஃப்ரெண்டு. ஓகே மேம், ஓகே. அது இல்லாமல் இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா மேடமோட என்டையர் பிளட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஆக்சி ப்ளஸ் தான் வராங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டர் இந்த மாதிரி பெங்களூர்லேருந்து வராங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்டையர் ஃபேமிலியே ஆக்சியை ரிலை பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் மேம் உங்களுக்கு வந்து, ஏன்னா எத்தனையோ பிளேசஸ் இருக்குது, நீங்கள் ஏன் ஆக்சி ப்ளஸ் சூஸ் பண்ணீங்க? அந்த அவங்க கொடுத்த ஹோப் தான் மேம். எனக்கு வந்து நல்லா சரியாச்சு அப்படின்னு அவங்க பேக் பெயினுக்கு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம். நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கட் ஹெல்த் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எனக்கே ப்ராப்ளம் இருந்தது. லைக் நானும் கேஸ்ட்ராலஜிஸ்ட் அவங்களாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஹெச் பைலோரி அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது. அப்புறம் நான் இங்கே பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் விசிட்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கெயின் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு ஐவிக்கு அப்புறமா ஐ ஃபீல் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணீங்க. அதனால ஐ எம் ஸ்டில் கண்டினியூயிங் அண்ட் இன்னும் கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லை முக்கியமான விஷயம்னா நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளட் பேனல் செக் பண்ணோம். அதில் என்ன இன்ஃப்ளமேஷன் மார்க்கர்ஸ் இருந்ததோ இது இன்னைக்கு ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து பேசுகிறோம். தட்ஸ் அ ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் மெயினாக டார்கெட் பண்ணி பண்ணுமோ அதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் தென் மேம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, கேஸ்ட்ரோ டாக்டரை பார்க்காமையே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. தட்ஸ் அ ஹியூஜ் ஹானர் ஃபார் மீ. ஏன்னா நான் சொல்லும் போது நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படி டாக்டர் இதில் சரியாகும் அப்படின்னு. அந்த ஒரு காமெடி மாதிரி கண்ணாடி திருப்புனா எப்படி ஆட்டோ ஓடும்னா, இந்த ப்ராப்ளம் இதோட ரிலேட்டட் நம்ம கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக தெர் இஸ் அ சயின்ஸ் பிஹைண்ட் த ட்ரீட்மெண்ட்ஸ். இன்னைக்கு தான் நான் உட்காந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கான ரீசனும் சொல்லிட்டு இருந்தேன். நோபடி எக்ஸ்பிளைன்ஸ் திஸ் வே. ரூட் காஸ்னா என்ன, எப்படி அவ்வளோ டீட்டெயில்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆல்வேஸ் ஐ வில் பி கிரேட்ஃபுல். எனக்கு ரொம்ப அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணது, இவ்வளோ சயின்ஸ் இருக்கா. நம்ம வந்து ஜென்ரலாக ஃபுட்டு அப்படி எடுத்துகிட்டு இருக்கோம். கட்டை வந்து நம்ம கிரேவிங்ஸா பிடிச்சிருக்கா எல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. எப்படி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மேம். ஏன்னா என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சாதாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எஜுகேட் த பேஷண்ட் நான் சொல்வேன். இட்ஸ் மோர் தென் த எஜுகேஷன். அவங்க ப்ராப்ளம் நம்ம அவங்களுக்கு சொல்லி நீங்களே அதை சால்வ் பண்ணிக்கலாம்னு சொன்னால் அவங்க உடம்பு அதுவே ஹீல் ஆகிடும். அதுதான் உண்மையான விஷயம். அது which is a missing link in this generation. And இன்னைக்கு வந்து மெயினாக இந்த வீடியோ பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன் ஆஃப் ஆக்சி சீரியஸ். நெக்ஸ்ட் வந்து உமன்ஸ் டே வருது. ஸோ எல்லாரும் வந்து நம்ம ஹெல்த்தை வந்து அப்புறமேல் பார்த்துக்கலாம் தள்ளி போடுவாங்க. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு 30+ ஃபீமேலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். உங்கள் பாடி சொல்கிற சின்ன சிம்டம்ஸ்க்கு கூட நீங்கள் வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் எடுத்து சார்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண தேவையில்லை. அதுதான் இந்த வீடியோ ஒரு டேக் ஹோம் மெசேஜ். மேம் நீங்கள் so can I reveal your age madam? 41. சரி மேம், அவங்க அந்த ஏஜில் ஃபீமேல் எப்படி அவங்க ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிக்கணும்னு மக்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் சொல்லிடுங்களேன். ஃபுட்டு வந்து நம்ம கான்ஷியஸாக எடுத்துக்கணும். அண்ட் எக்ஸசைஸ், ஐ டூ யோகா எவ்ரி டே. வெரி குட். அந்த மாதிரி ஃபிசிக்கல் மூமெண்ட் அண்ட் மென்டலி நம்ம பார்த்துக்கணும். அண்ட் இந்த மாதிரி நம்ம அதே மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் ரெகுலராக எடுத்து இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஆமாம், ஏன்னா ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் எடுக்கும் போது இன்னும் இந்த பாத் வந்து இன்னும் கிளியராக இருக்குங்கிறது தான் நான் என்னோட சப்போர்ட்டிவ் வே. அண்ட் எல்லாத்தையும் கேட்குறதா மேம், ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னா என்ன சொல்வீங்க? ஸ்ட்ரென்த் மேம். ஸ்ட்ரென்த். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். எல்லா உமனுக்குமே தேவை அது. எல்லா உமனுக்கும் ஸ்ட்ரென்த் வேணும், இன்னர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருந்தோம்னா நம்ம தான் ரூட்டு ஃபேமிலிக்கு. நம்ம ரூட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் ட்ரீ வந்து ஹெல்த்தியாக வளரும். அதுதான் உண்மை. ஸோ அந்த நம்ம ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். தட் இஸ் த மோட்டிவ் ஃபார் 2026 உமன்ஸ் டே. தேங்க்யூ.